Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக் 2025க்கான ஒரு ஃபைனல் மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 10 டீம் கிட்ட ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிறைய டிஃப்ரென்ஸான கேம்ஸ் வந்து நிறைய பார்த்துருந்தோம். ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீசன் ஃபுல்லாக ஒரு 30+ மேட்சஸ்க்கு நம்மளால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் நடக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், விமன்ஸ் ஐபிஎல் வரப்போகுது, ஸோ மென்ஸ் ஐபிஎல் வரப்போகுது, அதுக்கு அடுத்தபடியாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, இந்தியா இங்கிலாந்து டூர்னு சொல்லி கண்டினியூஸாக மேட்சஸ் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபைனலில் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஹோபார்ட் ஹரிக்கன்ஸும் சிட்னி தண்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் 27 ஜனவரி மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ஹோபார்ட் ஹரிக்கன்ஸோட ஹோம் கிரவுண்டு பெல்லேரை ஓவலில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்குது. ஸோ ஹோம் டீமுக்கு நிறைய சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜும் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 67 போட்டிகள் நடந்திருக்கு. 34 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 33 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. 167ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ ஆவரேஜான ஒரு சூப்பரான ஸ்கோராக வந்து பார்க்கையில தெரிய வருது. ஸோ ஹை ஸ்கோர் 212க்கு 3, லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 60க்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 கேம்ஸில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், தேர்ட் மேட்ச்லையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு. ஓவரால் நம்ம பார்க்கல ஹரிக்கேன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த 2 டீமும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரியான சேஸ் 16.5 நினைக்கிறேன் சம்திங்கில் ஒரு 140 ரன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் டிம் டேவிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். அந்த மேட்சோட விசியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்க்கும் வருவாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பிச்சோட தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணல. ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் பேஸ் பவுலர்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21 மேட்சஸ் வந்து இது வரைக்கும் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 13 பார்த்தீங்க அப்படின்னா ஹரிக்கேன்ஸும் 8 தண்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஹரிக்கன்ஸோட டீம் அதாவது 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சில் ஓவன், கலீப் ஜெவல் தான் ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டிம் டேவிட் தான் ஒன்றொன்று இறக்க போகிறாங்களா லாஸ்ட் மேட்ச் மாதிரி, இல்லை அப்படின்னா லேட்டராக இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிம் டேவிட், பென் மெக்டமேட்டு, நிக்கில் சௌத்ரி, மேத்யூ வேடு, பீட்டர் ஹாட்சக்லூ, நாத்தன் எல்லிஸு, கிறிஸ் ஜோர்டனு, கேனன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைலி மெரிடித் தான் ஹரிக்கன்ஸோட பிளேயிங் 11ல் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது இதில் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ் ஜோர்டன் இருக்கார், நாத்தன் எல்லிஸ், ரைலி மெரிடித்து, அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பீட்டர் ஹாட்சக்லூ வந்து ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 6 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மைக்கேல் ஓவன் பார்த்தீங்க மிச்சில் ஓவன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக கேனன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கல. ஸோ மிச்சில் ஓவன் பொறுத்த வரைக்கும் ஹெடரில் 23, வெனியில் 41 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரானரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக கலீப் ஜெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் 21, வெனியில் 23. லாஸ்ட் மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச்சில் 40 அடித்து நல்ல ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 வெனியூ ஆவரேஜும் 52 ஹெட் ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டிம் டேவிட் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக பிக் பண்ணியிருந்தாலும் சிபிசி உங்களுக்கு கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல கிராண்ட் லீக்ல சிபிசிக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக டிம் டேவிட் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மிச்சில் ஓவன் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஓவன் சேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. அவரோட ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஹோபார்ட் வந்து ரொம்ப சின்ன கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் பாருங்கள் 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 8 இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் சீசனில் அவர் ப்ளே பண்ணது தான். கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணி 244 ரன் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எக்கனாமிக்கலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். பென் மெக்டமேட் மேலே ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ரீசன் என்ன அப்படின்னா ஹெட்டில் 16 மேட்ச் ஆடி 40 ஆவரேஜ், வெனியூவில் 38 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் பென் மெக்டமேட்டுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் நிக்கில் சௌத்ரி. ஸோ ஹெட்டில் 29 ஆவரேஜ், 3 விக்கெட் 2 மேட்ச் ஆடி எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவருமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். பட் டிம் டேவிட் வந்து மேலே ஆட போகிறாருங்கிற பட்சத்தில்
இவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் டிம் டேவிட் லேட்டராக வராரு, நம்பர் 5 நம்பர் 6 வராரு அப்படின்னா அப்போது நீங்கள் நிக்கில் சௌத்ரி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மேத்யூ வேடை ஃபினிஷராக ட்ரை பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசாக அடிக்கிற ஃப்ளாப் ஆகிட்டார். 38 ஹெட்டில் வினியூவில் 23 சேஸ் பண்ணையில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து மேத்யூ வேட் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பீட்டர் ஹேட்ஸோக்லு 5 மேட்ச் ஆடி 2 விக்கெட் ஹெட்லேயும் 9 மேட்ச் ஆடி 8 விக்கெட் வினியூலும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ நம்ம போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா எஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் செகண்ட் போலிங் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸோடு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நார்த்தன் எல்லிஸை நீங்கள் மஸ்ட் பிக்காக போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சிபிசிக்கு கூட ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். குறிப்பாக ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசிக்கு மஸ்ட் பிக்காக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக கிறிஸ் ஜோர்டன் 4 மேட்ச் ஆடி ஹெட்டுகளில் 7 வெனியூவில் 11 மேட்ச் ஆடி 9 விக்கெட்டு. ஸோ ஜோர்டனும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங் இம்பார்ட்டன்ட். பட் சிபிசி கொடுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட்டு 4 கேம்ஸில் ஒரு மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டீம்லேயே வந்திருக்கார். ஸோ ஃபஸ்ட் போலிங் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமரன் கேன் பொறுத்த வரைக்கும் ஹெட்டுகளில் 3 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு, வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஒரு கம்மியான பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டாட்ஸ் வைஸாக எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுக்குறோம். ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக் டீம்லாம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கேனன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ரைலி மெரிடித் ஹெட்டுகளில் 9 மேட்ச் ஆடி 11 விக்கெட், வெனியூவில் 31 மேட்ச் ஆடி 45 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரைலி மெரிடித் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போலிங்க்கு நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்த மொதல் மேட்ச்லேயே 2 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேடை கார்டன் பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும், தன்வீர் சங்கா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பென் மெக்டமோட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தன்வீர் சங்கா, வெஸ்ஸேகர் ஒரு முறை, மெக்காண்ட்ரூ 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சில் ஓவனை வெஸ்ஸேகர் 1 முறையும், கலீப் ஜவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெஸ்ஸேகர் 1 முறை, கிரீன் 1 முறை, மெக்காண்ட்ரூ 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ ஹரிக்கேன்ஸில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் மிச்சில் ஓவன் பிக் பண்ணிக்கலாம், டிம் டேவிட், மெக்டமோட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மேத்யூ வேட் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன், நார்த்தன் எல்லிஸ், ஜோர்டன், ஸோ ரைலி மெரிடித் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணுறேன். உங்களுக்கு கேனன் வேணும் அப்படின்னா மஸ்ட்டாக கேனன்ட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரைலி மெரிடித்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கேனன் கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த டீமில் சேஃபான சிவிசி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு மிச்சில் ஓவன், ரெண்டாவது நார்த்தன் எல்லிஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட் சிவிசி அந்த 2 பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் கிராண்ட் லீகுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் சிவிசி அப்படின்னா டிம் டேவிட், மெக்டமோட் இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ தண்டர்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் டேவிட் மார்னர், மேத்யூ கில்க்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வெக்பேன், அடுத்து பில்லிங்ஸு, ஜெசன் சங்கா, நாதன் மெக்காண்ட்ரூ, ஜார்ஜ் கார்டன், கிறிஸ் கிரீன், லாஸ்ட்டாக டாம் ஆண்ட்ரியூஸு, வெஸ்ஸேகர், தன்வீர் சங்கா தான் பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸோட ஒரு பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு கிறிஸ் கிரீன் இருக்கார், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாதன் மெக்காண்ட்ரூ டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ 3வது பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாம் ஆண்ட்ரூஸ், 4வது வெஸ்ஸேகர், 5வது தன்வீர் சங்கா. அதிகபட்சமாக இந்த 5 பவுலர்ஸ் தான் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இன்கேஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கார்டன்ட்ட ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் டெத்தில் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அப்படி டெத்தில் ட்ரை பண்ணால் யாரோட ஓவர்ஸ் ப்ரோ கட் ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தன்வீர் சங்காவுக்கு ஒரு 2 ஓவர்ஸ் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் டாம் ஆண்ட்ரியூஸ்க்கும் ஒரு ஓவர் வரைக்கும் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கார்டன் போல் பண்ணா அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஜெசன் சங்காங்கிற பிளேயர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தார் வார்னர் கூட, ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ அதே பேட்டர்னில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கும் போனாங்க அப்படின்னா ஜெசன் சங்கா ஒரு மஸ்ட் பிக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரிய வருது. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஹெட் ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் வார்னர் ஹெட்டுகளில் 88, வென்யூலையும் 88. இந்த சீசனில் இதே கிரவுண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் பண்ணி ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் வார்னர் ஃப்ளாப்பு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேத்யூ கில்க்ஸ் ஹெட்டுகளில் 11, வென்யூவில் 22. கில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் வந்து பெருசாக இல்லை. நிக்கில் சௌத்ரி இருக்கார், பட் டாப்பில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல பிக்காக இருப்பார் கில்க்ஸ். ஸோ அடுத்ததான் வெக்பின் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லை, ஒரு கேட்ச் ஒரு டீசெண்டாக எடுத்தார் லாஸ்ட் மேட்ச். அதுக்கு முந்தின ஒரு 2 ஓவர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா கேட்சும் ட்ராப் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில்.
அடுத்ததாக சாம் பில்லிங்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார், 42 நாட் அவுட்டு. ஸோ ஹெட் 37, வென்யூவில் 89 ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஷோ பண்ணியிருக்காரு. நம்பர் 4 இவருக்கு பர்ஃபெக்டான பிளேஸ். நம்பர் 4 வந்தார் அப்படின்னா உங்கள் டீமில் கண்டினியூஸாக நீங்கள் இவர் பிக் பண்ணிட்டே இருங்க. நம்பர் 5, 6ன்னு சொல்லி டவுன் தி ஆர்டர் போனார்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஜசன் சங்கா மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லெக் பிரேக் போல் பண்ணவும் முடியும். ஸோ பிச்சு ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவர் கையில் போல் பண்ண கொடுக்கறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அப்போது இவர் பவுலிங்கில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால் மேக்ஸ்வெலோட விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் ஸ்டார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போல் பண்ணி இவர் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காட்டன் போலில் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். நாதன் மெக்காண்ட்ரூ ஹெட்ல 8 மேட்ச் ஆடி 7, வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட். நான் பர்சனலாக நாதன் மெக்காண்ட்ரூவை இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன். ஸோ லாஸ்ட் மேட்சும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் பேட்டிங் டீசெண்டாக ஆடி இருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் கார்டன் டீசென்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பட் பெருசாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கறது இல்லை. ஹெட் வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. கிறிஸ் கிரீனோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ 12 மேட்ச் ஆடி 6 விக்கெட் ஹெட்லையும், வென்யூவில் 6 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு லாஸ்ட்டு ஒரு 2 கேம்ஸும் ஒழுங்காக போகலை. பேட்டிங்கில் இவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி, பட் சைட் பவுண்டரிஸ் இந்த கிரவுண்டில் ரொம்பவே சிறுசு. ஸோ இவர் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா சைட் பவுண்டரிஸில் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீமில் ஒரு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சிவிசி கொடுக்கறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு அசப் பிளேயராக போகலாம். பட் கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணிட்டீங்கன்னா சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. டாம் ஆண்ட்ரூஸ் ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட், வெனியில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்சு ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். டைட் லைன நேரத்தில் பவுல் பண்ணியிருந்தார். அதே மாதிரி செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருந்தார். பட் செகண்ட் பவுலிங்கில் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வெஸ்ட் ஹெட்ல 10 மேட்ச் ஆடி 10 விக்கெட்டு, வென்யூவில் 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வெஸ்ட் நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. மினிமம் 2 விக்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தன்வீர் சங்கா ஸோ ஹெட்ல 5 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு, வென்யூவில் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலை. செகண்ட் பவுலிங்கில் இவர் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் டேவிட் வார்னரை மெரிடித் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மேத்யூ கில்க்ஸை மெரிடித் 1 முறையும், நாத்தன் எல்லிஸ் 2 முறையும், கிறிஸ் ஜோர்டன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் யாருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காருன்னா நாத்தன் எல்லிஸ்க்கு அகேன்ஸ்டாக தான். 4 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எலிஸ் தான் நியூ பால் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாரு. அந்த பேட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேக்விங் பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. சாம் பில்லிங்ஸை ஜோர்டன் 1 முறை, எலிஸ் 1 முறை, சௌத்ரி 1 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த தண்டர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன் பிளேஸில் டேவிட் வார்னர் இருக்கார், சாம் பில்லிங்ஸு, ஜசன் சங்கா, அதுக்கு அடுத்தபடியாக நாதன் மெக்காண்ட்ரி கூட நீங்கள் டீசெண்டாக பேட்டிங் ஆடுறாரு. நம்ம டபுள் ஆப்ஷனுக்கு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஸ்ட் சேகர், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தன்வீர் சங்கான்னு சொல்லி என்னோடய 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஃப் சிவிசியில் டேவிட் வார்னர், கிறிஸ் கிரீன், இந்த 2 பிளேயர்ஸ் தான் இந்த மேட்ச்க்கான ஒரு சேஃப் சிவிசியாக இருக்காங்க. பட் க்ரீனை பொறுத்த வரைக்கும் நான் ரீட் பண்ணிட்டேன். ஆஸ் அ பிளேயராக ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்கட்டு. விசிக்கு ஒரு கேப்டனுக்கு ஸ்மால் லீக்குக்கு டேவிட் வார்னர் பெஸ்ட்டாக இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரிஸ்கியான ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பில்லிங்ஸு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணையில் ஒரு டீசென்ட் ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வெஸ்ட் ஒரு ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ டேரன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ரீசெண்டாக ஹெட்கிட்ட பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. வெளியில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்கார். ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணலாம். ஸோ சார்லி வெக்கியும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் இறங்கினார்னா நல்ல பிக்காக இருப்பார். பேட்ரிக் டூலே ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக நான் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ வரவே இல்லை. ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. 3 மேட்ச் ஆடி 5 விக்கெட் ஹெட்கிட்டில், வென்யூவில் 8 மேட்ச் ஆடி 13 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஸ்ட் பிக்காக ஒரு விசி கூட கொடுக்கலாம். செகண்ட் பவுலிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து முகமது ஹஸ்னைன் வந்தார்னாலுமே ஹெட்கிட்டில் 2 மேட்ச் ஆடி விக்கெட் எதுவும் எடுக்கல. வென்யூலையும் 1 மேட்ச் ஆடி விக்கெட் எதுவும் எடுக்கல. டான் கிறிஸ்டியன் ஸோ ஹெட்கிட்டில் 20, வென்யூவில் 23, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒலிவர் டேவிஸ் ஹெட்கிட்டில் 25, வென்யூவில் 27 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒலிவர் டேவிஸ் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வைஸாக நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸை பர்சன்டேஜ் வைஸாக எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் ஒரு 75லேருந்து 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் 4 பிளேயர்ஸ் ஹரிக்கேன்ஸ், 4 பிளேயர்ஸ் தண்டர்ஸில் இருக்காங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் பார்க்குற மாதிரி ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம் பில்லிங்ஸ் வந்து இருக்காரு, 2வது கிறிஸ் கிரீன், 3வது நிக்கில் சௌத்ரி. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் பில்லிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருப்பார். நிக்கில் சௌத்ரி எப்போவாவது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிக் மேட்ச் பிளேயரானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது தான். பேட்டிங் ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ க்ரீனுக்கு ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது நமக்கு டபுள் ஆப்ஷனில் பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ பில்லிங்ஸ் மட்டுமே ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்டு வார்னர், மிச்சில் ஓவன். ஸோ இதில் மிச்சில் ஓவன் ஓரளவுக்கு பவுல் பண்ணதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த 2 பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஸ்லாட்டு மெரிடித்து, நார்த்தன் எல்லிஸு, டாம் ஆண்ட்ரூஸ். ஸோ இதில் நம்பிக்கையாக நீங்கள் நார்த்தன் எல்லிஸை பிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாட்டில் நீங்கள் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருக்கும். 5 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணிங்கன்னா சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீக்குக்கு டீம் மேக் பண்ணுறவங்க ரொம்ப ரிஸ்க்காக மேக் பண்ணுறேன், 1 crore கான்டெஸ்ட் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா 4 பிளேயர்ஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 பிளேயர்ஸ் நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறது யாருக்கலாம் அப்படின்னா பில்லிங்ஸு, வார்னரு, மிச்சில் ஓவன், ஸோ நார்த்தன் எல்லிஸ். இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். 5வது ஆப்ஷனில் நீங்கள் மெரிடித் கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 50லேருந்து 75% இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஈச் டீம்ஸ் 2 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. டிம் டேவிட், ஜோர்டன், வெஸ்ஸேகர், நார்த்தன், மெக்காண்ட்ரூ. ஸோ 4 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் டிம் டேவிட் வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளேயர், இந்த மேட்ச்சுக்கு நல்ல பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்டாட்ஸ் வைஸாகவும் சரி ரீசெண்டாக கலக்கியிருக்காரு. ஸோ மஸ்ட் பிக் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸில் மினிமமாக ஒருத்தர், மேக்ஸிமம் 2 பிளேயர்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் இருந்து நான் வந்து கிறிஸ் ஜோர்டன் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய லீக் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய ஃபைனல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஜோர்டனுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 2 விக்கெட் எடுப்பாருங்கிற மைண்ட் செட்டில் ஜோர்டன் டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தேர்ட் ஆப்ஷனில் நான் வெஸ்ஸேகர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய 3 பிளேஸில் ஃபஸ்ட்டு 3 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க. ஸோ நான் மெக்காண்ட்ரி உங்களுக்கு வேணும்னா வெஸ்ஸேகர் ஸ்கிப் பண்ணி டபுள் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ, நான் மெக்காண்ட்ரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுறது உங்களோட சாய்ஸாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25லேருந்து 50% இருக்கக்கூடிய பிளேஸில் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேத்யூ வேடு தான் இருக்காரு. ஸோ பென் மெக்டர்மட் ஸ்டாட்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீமில் மஸ்ட்டாக பென் மெக்டர்மட்டை ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜெசன் சங்கா நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் இருந்து இந்த 2 பிளேயர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 0 to 25% இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிலோ 25% இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸாக இருக்குது. சாரி லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் தான் கிட்டத்தட்ட ஹரிக்கன்ஸில் இருக்காங்க. மிச்சம் 4 பிளேயர்ஸ் வந்து தண்டர்ஸில் தான் இருக்காங்க. டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்டன் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். பட் நம்ம கார்டன் கூட கம்பேர் பண்ணல கேனன் வந்து ஸ்டாட்ஸ் வைஸாக நல்லா இருக்கார், ஒரு டீசெண்டான பவுலரும் கூட. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொத்த ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு கேனன் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ 2வது நான் வந்து ஓரளவுக்கு கில்க்ஸ் அப்படிங்கிற யோசிப்பேன். பட் நார்த்தன் எல்லிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பேட்டில் இருக்குது, அதையும் நேரத்தில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு சேஃபாக கூட நம்ம போய்க்கலாம். இந்த ஸ்லாட்டில் இருந்து இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் மெக்டமுட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பென் மெக்டமுட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் தான், பட் ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டேவிட் வார்னர், ஜெசன் சங்கா, அடுத்து டிம் டேவிட், மிச்சில் ஓவன் அப்படிங்கிற 4 பிளேயர்ஸும். ஆல்ரவுண்டர்ஸில் ஜோர்டன் மட்டும்தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேனன், மெக்காண்ட்ரூ, வெஸ்ஸேகர், லாஸ்ட்டாக நார்த்தன் எல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃப், வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சேஃபான கேப்டன் வார்னர், வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் வந்து ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலகிராம் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்போம். ஸோ நல்ல இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்குக்கு யார் பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக வருவா, ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க.